திறம் பழகு. எனக்கு இலங்கையில இருந்து வர்றப்ப சின்ன வயசு தான் சார், 5 வயசு தான். நான் மொத்தத்தை நான் இங்க இருக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னைக்கு அவருக்கு கால் நல்லா ஆகும், நாங்க 15 இலங்கைக்கு போயிடலான்னு நினைச்சிட்டோம் சார். இந்த மாதிரி கொடுமையை நாங்க பார்த்தது கூட இல்லை. சிங்களம் கொடுமை செஞ்சான்னு சொன்னாங்க சார். ஆனா நாங்க எங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க தான், அம்மாவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கண்ணு முன்னாடி துடிக்க நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தபோது இந்த பெண்மணியின் வயது வெறும் 5 தான். ஏதுமறியாத அந்த வயதில் இலங்கையில் வெடித்த போரிலிருந்து விடுபட்டு பெருமூச்சு விடுவதற்கு ஒரு நிலம் கிடைத்ததாக நினைத்து வந்தவர்களில் இவரும் ஒருவர். இலங்கை ராணுவத்தின் செல் தாக்குதலில் இருந்து தப்பித்து தமிழகம் சென்றுவிட்டால் தங்கள் கண்ணீரெல்லாம் காணாமல் போய்விடும் என்று வந்த இவர் குடும்பத்திற்கு என்னதான் நேர்ந்தது? இங்கே இவரது கணவரின் 2 கால்களும் முறிவட்ட நிலையில் படுத்த படுக்கையாகிவிட்டார். இவரது கால்கள் விபத்து காரணமாக முறிபடவில்லை, அல்லது சிங்கள ராணுவத்தினரின் குண்டடிபட்டு முறிபடவில்லை. மாறாக இவரது கால்கள் காவல்துறையினரால் முறிக்கப்பட்டுள்ளது. இவர் தங்கியிருந்த அகதிகள் முகாமில் ஏற்பட்ட சிறு தகராறு காரணமாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் முடமாக்கப்பட்டே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி அகதி முகாமில் கிட்டத்தட்ட 938 இலங்கை தமிழ் அகதிகளின் குடும்பங்கள் உள்ளன. அங்கு தன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் சுபேந்திரன். பெயிண்டிங் வேலை செய்து வரும் சுபேந்திரன் கொண்டு வரும் சொற்ப பணம்தான் அக்குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் குடும்பத்திற்காக உழைப்பவர் சுபேந்திரன் என்கிறார் அவரின் மனைவி சுபாசினி. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முகாமில் நடந்த ஒரு குடும்ப தகராறுக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் சுபேந்திரன். அவருக்கு என்ன ஆயிற்றோவென கண்டறிய காவல் நிலையம் சென்ற சுபேந்திரனின் மனைவிக்கும் உடன் சென்ற 2 பெண்களுக்கும் அங்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. 22ஆம் தேதி முகாம்ல சின்ன பிரச்சனை தான். எங்க முகாம் தலைவருக்கு எங்க வீட்டுக்காரருக்கிடையே சின்ன நடந்த சிறு பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு 23ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் 4 மணி இருக்கும், சாயந்தரம் 4 மணிக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நடந்த முகாம் தலைவர் பின்னாடியே நாள் பிரச்சனையை கேட்க போக அவங்களும் இவர் வேகமா நடக்க அவங்களும் பின்னாடி வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படியே போக அந்த இடத்துக்கு எப்படி போலீஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வீட்டுக்கிட்ட வச்சுதான் போலீஸ்காரர் இவங்களை அவங்க தலைவரையும் அடிச்சு ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரையும் அடிச்சு மொழியிலே அடிச்சு 2 காலையும் உடைச்சிச்சு அதுல இருந்து தரன்னு இழுத்துதான் ஏத்திருக்கிறாங்க. காவல் நிலைய வாசலிலேயே சுபேந்திரனை தாக்கிக் கொண்டிருந்த போலீசார் அவரை பூட்ஸ் கால்களால் எட்டியுதைக்கும் கொடூரத்தை காண்கிறார் சுபாஷினி. ஒரு 1/2 ஹவர்ல ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். நாங்க போயிட்டு இருக்கப்ப என் வீட்டுக்காரர் நெஞ்சில பூட்டு காலால எட்டி ஒத்தைக்கிறாரு. ஏன் சார் இப்படி செய்யறீங்க? காலையும் உடைச்சிட்டாங்க. கால் 2 காலும் இப்படி திரும்பி இருக்குது, இந்த மாதிரி திரும்பி இருந்துச்சு. இந்த மாதிரி அவரை கால் 2 காலையும் பார்க்கவே முடியல. நாங்க கேட்டு கத்தணும், ஏன் சார்? நானு எங்க வீட்டுக்காரர் இவங்க அவங்க அம்மா 3 பேரும் தான் போனோம். 3 லேடிஸ் தான். இவங்க இந்த லேடிஸ்ன்னு பார்க்காம தர குறைவா பேசி இவங்களை அடிக்க வந்தாங்க. ஸ்டேஷன்ல உள்ளவங்க, சிப்கார்ட்ல உள்ளவங்க. சுபேந்திரனை பார்ப்பதற்காக கும்மிடிப்பூண்டி சென்றிருந்தோம். கடந்த ஆண்டு பருவமழையால் பழுதடைந்திருந்த அவரது வீட்டில் படுக்கையிலேயே முடங்கி கிடந்தார் அவர். சம்பவம் நடந்து 1.5 மாதங்களாகியும் கூட சுபேந்திரனால் இன்று வரை எழுந்து நடக்க முடியவில்லை. படுக்கையில்தான் உணவும் கழிப்பும் என்று அவர் வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருந்தது. இன்ன வரைக்கும் அவரை படுக்கையில வச்சுதான் சார் நான் எல்லாமே பாக்குறேன். நாயோட கேவலம் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி சார். தேடுற இடத்துலயே சாப்பிடுற இடத்துலயே எல்லாமே படுக்கையில தான் சார் பாக்குறேன். 2 குழந்தைங்க இருக்கு, படிக்குது. அதையும் இல்லாம நீ அடிச்சு நெஞ்சில எட்டி உதஞ்சி அவரை போட்டு நாய மாதிரி ரோட்ல அடிச்சு, ஏன்டா இங்க இருக்கிறீங்க, போய் இலங்கை போய் தொலைங்களா, உங்களுக்கு ஏன்டா போட்டோ தின்னுட்டு இருக்க முடியாது. ரொம்ப தரக்குறைவா சார். சுபேந்திரனை மட்டுமே நம்பியிருந்த குடும்பம் இன்று வருமானமின்றி செயலற்று செய்வதறியாது திகைத்து நிற்கிறது. தன்னுடைய எதிர்காலமும் பிள்ளைகளின் எதிர்காலமும் சூனியமாகிவிட்ட பிறகு தாங்கள் வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது என்று பதைவதைக்கிறார் சுபேந்திரனின் மனைவி. இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் சார். நாங்க குடுக்கற ரேஷன் அரிசியை தான் சாப்பிடுறோம். ஒரு காலுக்கு கட்டு கட்டுறேன், காலில் தான் கட்டிட்டு போயிருக்காங்க சார். இதோட 5வது கட்டு இன்னும் கால் பொருந்தலன்னு சொல்றாங்க. எல்லாமே படுக்கையில வச்சு ஒரு ஆம்பளை என்னால பார்க்க முடியாது சார். இது
ஆற்றுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட தங்களுக்கு நேர்ந்த வடுக்களை பற்றி பேசத் தொடங்கிய போதே அந்த ரணம் நம்மையும் பற்றி கொண்டது. இத மாதிரி கேவலமா நாங்க இருக்கிறதுக்காட்டி நாங்க செத்தே போயிடலாம் சார். உண்மைக்குமே இந்த எல்லாமே போயிடுச்சு சார். இந்த 30 வயசுல வாழ்க்கையே போயிருச்சு சார். எல்லாமே வர நட சூனியமாக்கிட்டாங்க. என் குழந்தைங்கிற எதிர்காலமும் போச்சு. நாங்க இன்னைக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அடுத்தவங்கள நம்பி நிக்கிறோம். ஒருத்தர் எங்க வீட்டு வாசலுக்கு வந்து நிக்க மாட்டாங்க. ஒரு கடன்காரங்க வந்து நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் கடன் வாங்கி என் புருஷனை பாக்குறவங்க அவங்க நான் ஆளாயிட்டேன். சுபாசினியுடன் காவல் நிலையத்திற்கு சென்றிருந்த 2 பெண்களும் காவல் அதிகாரிகள் தங்களிடம் மரியாதையற்று நடந்து கொண்ட விதத்தை இன்னும் அதிர்ச்சியுடன் கூறுகின்றனர். ஸ்லோன்ல இருந்து வந்துட்டா நாங்களாம் நாய்க்கும் கேவலமா போயிட்டோமா இவங்களுக்கு. இவங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நாங்க இப்படியே இருக்கணும். எதுவும் போய் கேட்டா தட்டி கேட்டா எங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான பேச்சுகளுக்கு பண்றாங்க. தங்களை நாயை நடத்துவது போல் மரியாதை குறைவாக நடத்தும் அளவுக்கு இழிவுபடுத்துவது ஏன்? இந்தியாவிற்கு வந்ததை தவிர தாங்கள் செய்த தவறென்ன என மனமுடைந்து கேட்கிறார்கள். கண்மூடித்தனமாக தாக்கிய காவல் அதிகாரி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுபேந்திரனின் மனைவி சுபாசினியின் விருப்பம். என் உயிரே போனாலும் சரி சார், நான் எங்க வேணா என் புருஷனுக்கு இது கிடைச்சிட்டு என் புருஷன் எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சோன்னு நாங்க இலங்கைக்கு போயிருவோம். இந்த நாட்டுல இருக்கிறவங்க அடி போயிடலாம். இது போன்ற ஒரு கொடுமை மற்ற முகாம்களில் உள்ள அகதி சொந்தங்களுக்கு நடந்துவிடக் கூடாது என கூறும் சுபாசினி, சிங்களவன் நாட்டில் கூட வாழ்ந்து விடலாம் போலிருக்கிறது தொப்புள் கொடி உறவுகள் என சொல்லும் இந்த நாட்டில் தங்களை பிச்சைக்காரர்களைப் போல நடத்துவதாக மனமுடைந்து அழுகிறார். தமிழகம் எங்கும் உள்ள முகாம்களில் வாழும் ஏதுமற்ற இந்த ஏதிலிகளின் வாழ்க்கை தரம் ஒரு நெருக்கடியின் பிடியில் இருப்பதாகவே தெரிகிறது. மனுஷங்களோ தெரியாத எங்களை இப்படி வச்சு சித்திரவதை பண்றதுக்கு அதுக்கு எங்களை எங்க நாட்டுக்கே அனுப்பலாம் சார். எங்களை வச்சு எங்க நாட்டுக்கு அனுப்புனா சிங்களவன்ட்ட கூட நாங்க வாழ்ந்துடலாம் போல. தமிழனுக்கு தமிழன் இப்படி எதிரியாவே இருக்கவும் கூடாது இருந்து. மதுரை உச்சம்பட்டி இலங்கை அகதி முகாமைச் சேர்ந்த ரவீந்திரன் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதியன்று உயர் அழுத்த மின்கம்பத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை நாம் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. வாழ்வு என்பது இலங்கை தமிழ் அகதிகளுக்கு கடந்தே ஆக வேண்டிய ஒரு துயர கனவாக எஞ்சியிருக்கிறது. அதோடு கூட அரசு துறைகளின் இதுபோன்ற அத்துமீறல்களும் அலட்சியங்களும் அகதிகளின் வாழ்வில் சொல்லவியலாத மன உளைச்சல்களை ஏற்படுத்துகின்றன. 1000 நம்பிக்கைகளுடன் இந்தியாவிற்கு வந்தவர்கள், அதுவும் முழுக்க முழுக்க நம்மை நம்பி வந்தவர்கள், உலகத் தமிழர்களின் தாய் வீடு போல விளங்கும் தமிழகத்தை நாடி வந்தவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அதற்கு நாமும் பொறுப்பேற்க வேண்டும். இலங்கை போரில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரே புள்ளியில் நின்று தமிழகம் குரல் கொடுத்தது. ஆனால் அகதிகள் நிலை குறித்து திரும்பி பார்க்காமல் இருந்து விட்டோம். உள்நாட்டு போராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு போராக இருந்தாலும் சரி, அந்த போர் புலம்பெயர்ந்தவர்களைத்தான் உற்பத்தி செய்கிறது. இன்று வரைக்கும் உயிரை காப்பதற்காக எல்லைகளை கடந்து போகும் அகதிகளின் அவல வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். ஒரு சில நாடுகள் அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றன. ஒரு சில நாடுகளில் அடித்து துரத்தப்படுகிறார்கள். இந்த போரில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். தாங்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையையும் அப்படியே விட்டுவிட்டு நிர்கதியாக வரும் அவர்களை காப்பாற்றுவதும் அவர்களுக்கான உரிமைகளை அளிப்பதும் தான் அறமாக இருக்க முடியும். நாடற்றவர்களானார்கள், வீடிழந்தார்கள், உறவுகள் அறுபட்டது. அகதிகள் என்ற அடைமொழியுடன் வேறொரு நாட்டில் தஞ்சம் புகுந்தார்கள். மீதமிருக்கும் வாழ்வு தவிர இழப்பதற்கென்று எதுவும் இல்லை இலங்கை தமிழ் அகதிகளுக்கு. இலங்கை அரசின் பேரினவாத தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் கடல் கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். வீட்டையும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து உயிரை மட்டும் பிடித்துக் கொண்டு தமிழகத்திற்கு வரத் தொடங்கினார்கள். 1983 தாக்குதல் உக்கர நிலைக்கு வந்தபோது தமிழகத்திற்கு அகதிகளாக வந்தவர்கள் அனைவரும் தமிழகம் முழுக்க பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 110 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். தொப்புள் கொடி உறவுகள் என்று உணர்வு பூர்வமாக அழைக்கப்படும் அவர்கள் அகதிகள் என்ற பெயரை தாங்கியவாறு முகாம்களில் தனித்து விடப்பட்டனர். இலங்கையில் 2ஆம் தர குடிமக்களாக கருதப்பட்ட இவர்கள் உலகத் தமிழர்களின் தாய் வீடு போல கருதப்படும் தமிழகத்திலும்
இரண்டாம் தர குடிமக்களாகவே வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். 83க்கு பிறகு அடுத்தடுத்து நடந்த போர் காரணமாக மேலும் பலர் வரத் தொடங்கினார்கள். இவர்கள் முகாம்களில் இருக்கும் அகதிகள் மற்றும் முகாம்களற்ற அகதிகள் என்று 2 வகையாக இங்கு தங்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டு முகாம்களில் சுமார் 67,000 அகதிகளும், காவல் நிலையத்தில் அகதிகளாக பதிவு செய்யப்பட்ட சுமார் 40,000 அகதிகளும் வசித்து வருகின்றனர். தமிழகம் தவிர்த்து கேரளா, கர்நாடகா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முகாம்களில் இருப்பவர்கள் அரசு அளிக்கும் நிவாரணத் தொகை மற்றும் ரேசனை கொண்டுதான் இவர்கள் வாழ வேண்டிய நிலை. இலங்கை தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குடியுரிமை அளிக்கப்படவில்லை. முகாம்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அந்த உரிமை அளிக்கப்படவில்லை. சிற்சில மாற்றங்கள் தவிர ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டகைகளுடன் அவர்கள் வந்தபோது முகாம்கள் எப்படி இருந்தனவோ அப்படித்தான் இன்னமும் இருக்கின்றன. இங்குள்ள முகாம்கள் சீரான அமைப்புடன் இருப்பதில்லை. திபெத்திய அகதிகளுக்கு உதவுவதற்கு ஒரு சில அமைப்புகள் இருப்பது போல இவர்களுக்கு எந்த அமைப்பும் உதவ அனுமதி அளிக்கப்படவில்லை. குழந்தைகளின் கல்விக்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றாலும் அவர்களின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் விட உளவுத்துறை மற்றும் காவல்துறையினரின் கடுமையான கண்காணிப்பு வளையத்திற்குள்தான் இலங்கை தமிழ் அகதிகளின் வாழ்வை சுற்றி வருகிறது எனலாம். இவர்களிடம் தெரிவிக்காமல் முகாமை விட்டு வெளியே செல்ல முடியாது, கூலி வேலைக்கும் செல்ல முடியாது. அப்படியே சென்றாலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் திரும்பி வந்தாக வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையில் வங்கதேசம், பாகிஸ்தான், திபெத், இலங்கை, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வந்த அகதிகள் இருக்கிறார்கள். தங்கள் நாடுகளில் வாழ்வதற்கான வழிகளை இழந்த நிலையில் இங்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்கள் அவர்கள். அகதிகளின் வருகையை முறைப்படுத்தி அவர்களின் மாண்பை காக்கும் வகையிலான வாழ்க்கையை அமைப்பதை விட்டுவிட்டு அவர்களை ஒடுக்க நினைப்பது மனித உரிமை மீறலின் உச்சமாகும். இலங்கையிலிருந்து ஏதிலிகளாக வந்த தமிழர்கள் வயிற்று பசிக்காக கையேந்தி வந்தவர்கள் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு சிறப்பான வாழ்க்கை அங்கு இருந்தது. பசியறியாத மக்கள், நிலபலன்களும் சொத்துக்களும் அவர்களுக்கு இருந்தன. அத்தோடு நம்மை விட சிறப்பான கல்வி வசதிக்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு அதிகம் இருந்தன. ஆனால் போரின் காரணமாக கையளவு உடைமைகளுடன் கரை சேர்ந்தவர்களின் நிலை என்னவாயிற்று? முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து முடிந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகும் இந்தியாவிற்கு அதிக அளவில் அகதிகள் வரத் தொடங்கினார்கள். 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையிலிருந்து வருபவர்கள் அகதிகளாக பதிவு செய்யப்படுவதில்லை. இந்தியாவில் அகதிகள் பிரச்சனையில் 1946ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் வெளிநாட்டவருக்கான சட்டங்களே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா 1951ஆம் வருடத்திய அகதி உரிமை தொடர்பான ஜெனீவா உடன்படிக்கையில் கையொப்பமிடவில்லை. 67ஆம் வருடத்திய வகைமுறை ஒப்பந்தத்திலும் கையொப்பமிடவில்லை. எனவே இவர்கள் அகதிகள் என்று அழைக்கப்பட்டாலும், பத்திரிகைகள் இவர்களை அகதிகள் என்று ஊடகங்கள் குறிப்பிட்டாலும், உண்மையில் சட்டப்படி இவர்கள் அகதிகள் கூட அல்ல. வெறும் ஆவணங்கள் இல்லாத அயல் நாட்டவர்களாகத்தான் இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் கையெழுத்து போடவில்லை என்ற காரணத்தால் அந்த சட்டத்தை மதிக்காமல் இருக்கக்கூடாது என்று 1999ஆம் ஆண்டு குஜராத் நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் உத்தரவிட்டிருக்கிறது. சுற்றுலா வந்து சட்டவிரோதமாக செயல்படக்கூடியவர்களையும் அகதிகளையும் ஒன்றாக கருதக்கூடாது என்று 1990ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமில் இருந்த சந்திரகுமார் தொடுத்த வழக்கில் டெல்லி நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். மேலும் அகதிகளை எவ்வாறு நடத்துவது என்பதை பற்றி ஒரு தனி சட்டம் இந்தியாவில் இதுவரை இல்லை. 4 நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை கிடையாது, வாக்குரிமையும் கிடையாது, வேலைவாய்ப்பு, சொத்துரிமை என எவற்றையும் முறைப்படி பெற முடியாது. மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளில்தான் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது இலங்கை தமிழ் அகதிகளின் வாழ்வு.
2-3 முறை கணக்கெடுப்பு செய்கிறார்கள். கணக்கெடுப்பின் போது வேலைக்கு போயிருந்தாலோ, உடல்நலம் குன்றியிருந்தாலோ, வேறு காரணம் இருந்தாலோ அவர்களை அகதிப்பதிவிலிருந்து நீக்கி விடுகிறார்கள். மீண்டும் அந்த பதிவை பெற வேண்டும் என்றால் அதற்கு சென்னை வந்து மறுவாழ்வு ஆணையரை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த எல்லாவற்றிலும் அரசு முறைகேடு, ஊழல், லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்றன. ஒரு முகாமிலிருந்து இன்னொரு முகாமிற்கு மாற்றுவதாக இருந்தாலும், முகாமிலிருந்து வெளியே அனுப்புவதாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் கையூட்டு பெறப்படுகிறது. மனித உரிமைகள் சட்டம் அகதிகளுக்கான அடிப்படை குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வழங்குமாறு கூறுகிறது. ஆனால் அந்த உரிமைகள் ஒரு காணல் நீராகவே தெரிகிறது. இந்தியாவில் உள்ள அகதிகளிலேயே அதிக உரிமைகளை பெற்றவர்களாக வாழ்பவர்கள் திபெத்திய அகதிகள்தான். அவர்களுக்கான குடியிருப்பு உரிமம் வழங்கி அதோடு முறையான வேலைவாய்ப்புக்கான வழிகளையும் செய்துள்ளது. அவர்கள் இந்திய அரசின் பயண உரிமம் பெற்ற ஒரே அகதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூச்சுக்கொருமுறை தொப்புள் கொடி உறவுகள் என விழித்து பேசும் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் இலங்கை தமிழ் அகதிகள் உரிய மரியாதையுடனும் வாழ வழி செய்ய வேண்டும். அகதிகளுக்குரிய உரிமைகளை அவர்கள் பெறுவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த நிலைமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அகதிகளுக்கு இடைக்கால குடியுரிமை கோருவதும் விருப்பத்துக்கு புறம்பாக அவர்கள் திருப்பி அனுப்பப்படக்கூடாது. இந்த நாட்டில் பிறந்தவர்களுக்காவது இந்த நாட்டினுடைய குடியுரிமை அவர்கள் விரும்பினால் வழங்கப்பட வேண்டும். அடிப்படையான சீர்திருத்தங்கள் செய்வதன் மூலமாகத்தான் அவர்களது உரிமைகளை பாதுகாக்க முடியும். நாம் கோருவது கூடுதல் வசதிகளை அல்ல, நாம் கோருவது மனித உரிமைகளை, அடிப்படை மனித உரிமைகளை. ஒரு ஜனநாயக நாட்டில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதே அதன் ஜனநாயக தன்மை மீதான நம்பிக்கையை குறைத்துவிடும். ஒரு நாட்டில் நடக்கும் கொடுமையிலிருந்து தப்பித்து இன்னொரு நாட்டில் அகதிகளாக, ஏகதிலிகளாக தஞ்சம் தேடுவதற்கும் அனுபவிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சமூக கலாச்சார ரீதியாக ஒன்றோடு ஒன்றாக கருதப்படும் இலங்கை தமிழர்களை கூட ஒரு ஏதிலிகளாக பார்க்கும் நிலைதான் இன்று வரைக்கும் தொடர்கிறது. அவர்களை இன்னமும் வேற்று நாட்டவர்களாகத்தான் சட்டம் பார்க்கிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் நம் தொப்புள் கொடி உறவுகள். அந்த உறவின் நிமித்தமே நம்மை நாடி வந்தார்கள். ஆனால் அவர்களின் மாண்பையும் உணர்வையும் சிதைக்கும் வகையில் நடக்கும் நிகழ்வுகள் மனித சமூகத்தை தலைகுனிய வைக்கிறது. அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் நாம் காக்கும் மௌனம் முள்ளிவாய்க்கால் கொடுமையை காட்டிலும் பெரிதாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம்?